லீலாவதி ஐயப்பனை பார்த்து நாம முன் ஜென்மத்துல சந்திச்சிருக்கலாம், அதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்களை திருமணம் செய்ய விருப்பப்படுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஐயப்பனோ, நானும் பிரம்மச்சாரி, உன்னை எப்படி திருமணம் செய்ய முடியும்? நான் என் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும், உன்னை என்னால திருமணம் செய்ய இயலாது, அதை தவிர வேற ஏதாவது கேட்கணும்னா கேளு அப்படின்றார். உடனே லீலாவதி, உங்களை மணக்கிறது தான் என்னுடைய விருப்பம், அதை தவிர எனக்கு ஒன்னும் தேவையில்லை. அதுக்கு ஐயப்பனோ சிரிச்சபடி, சரி நான் ஒரு நிபந்தனை உனக்கு வைக்கிறேன், அந்த நிபந்தனையில நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அதாவது என் ஆலயம் தேடி பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க, ஒரு பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிச்சு கன்னிசாமியானவர் எப்போது வரலையோ அந்த ஆண்டு நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அப்படியா, பரவாயில்ல, எனக்கு உங்களை விட்டு பிரிய மனம் இடம் தரவில்லை, உங்களுக்கு அருகிலேயே எனக்கு ஒரு சந்நிதி அமைச்சு கொடுங்க, நான் இங்க இருந்தே உங்களை பார்க்க ஆள் வர்றாங்களா இல்லையான்றத நான் பார்க்கறேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. இதை கேட்ட ஐயப்பன் சபரிமலையில தன்னோட சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே மாளிகைபுரத்தம்மனா மஞ்ச மாதாவா லீலாவதிய வீட்டிற்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றளவும் ஐயப்பனோட படைகள்ல குருசாமிகளாகவும் கன்னிசாமிகளாகவும் நிறைய பேர் இருந்தாலும் பிரம்மச்சரியம் மறக்காம கடைபிடிக்கப்பட்டு வருது. கன்னிசாமிகளோட பேட்டை துள்ளலும் சரங்குத்தி சம்பவமும் ஐயப்ப தரிசனத்துல ஒரு முக்கிய பங்காற்றுதுங்க. சரங்குத்திக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.